வெல்கம் டு பேபேக் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தீய வைக்க அதே எனக்கு வையா உள்ள இரியா நடத்து போடுறேன். இதை படியா வழியா வாங்கடா இதுக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி 10 நாள் முடிஞ்சிருச்சுடா, இன்னமேட்டு வருவீங்கடா இந்த பக்கம்ன்ற மாதிரி தான். நம்ம ஜிபியூக்கு மட்டும் போட போறது இல்ல, தளபதியோட கோட்டுக்கும் சேர்த்து போட போறோம் நம்ம. ஐயா தான் நக்க மறந்துட்டீங்க. ஆமா, அந்த சேனல்ல வந்து கோட்டு ரோஸ்ட் வந்து நக்க மறந்துட்டோம். உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல சில ஒரு குத்து, அது மாதிரி 2 குத்துனே. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறோம், எங்களை மாதிரி தலை ஃபேனும் கிடையாது, தளபதி ஃபேனும் இருக்க முடியாது. மங்காத்தாக்கு ஃபயர் விட்டாங்களும் நாங்க தான், மாஸ்டருக்கு ஃபயர் விட்டாங்களும் நாங்க தான். படம் நல்லா இல்லைன்னா அதுக்கு ரோஸ்ட் பண்ற முழு உரிமை எங்களுக்கு. அதே மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற உரிமையும் எங்களுக்கு இருக்கு. பாஸ்கரன்ற வந்து ஒரு சீன் வரும், தளத்து ஏறாது தலை பேட்ச் சரியா சொல்லிட்டு தளபதி பேட்ச போது பையன். அதனால 2 ஃபேன்ஸும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ரெண்டு படத்தையும் இப்ப எனக்கு என்னால சொல்லாம இருக்க முடியல. இன்னைக்கு கோட்டியும் ஒரு ரீவைண்ட் அடிச்சேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. அப்பா நாய்பி ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படிதானே இருந்துச்சு. ஐயோ ஏட்டா போனோம் ஏட்டா வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து கதை எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியல. இந்த படமும் அதே மாதிரிதான், 2 படமும் அதே தான். ஜிபியும் சரி கோட்டும் சரி ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம கூட இன்டர்வல் நினைச்சு எஞ்சிக்கிட்டோம் தெரியும். பாபா லைட்ல ஆன் பண்ணுங்களான்ற மாதிரி ஆன் பண்ணி விட்டாங்க இடையில. நம்ம இன்டர்வல் போல என்னங்கடா இது கதைக்குள்ளே போகாம இன்டர்வல் போயிட்டாங்கன்னு பார்த்தா மணி 9:30 தான் ஆச்சு. ட்ரெயின்ல சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம விஜயகாந்தோட ஃபேஸை வந்து ஏஐல பண்ணிருப்பாங்க. செட்டு ஃபுல்லா 2024 இருக்கும். விஜயகாந்தோட ஃபேஸ் மட்டும் 80ஸ்ல நிக்கும். ரேகா சித்திரம் இப்ப பார்த்தோம், மம்முட்டிய வந்து ஏஐல பண்ணிருந்தாங்க. ஒரு 5 கோடி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட பட்ஜெட். ஆமா, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, ஒரு பிசுறு இல்ல. நம்ம வந்து கோட்டோட பட்ஜெட் வந்து 400 கோடி கிட்டத்தட்ட நினைக்கிறேன். 300 to 400 crores. அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பத்தி பேசலாம். ஆமா, 100 வடை போட்டேன், 100 பக்கல் போட்டேன், இக்கடா கல்லாவா காரம். அது மாதிரி விஎஃப்எக்ஸ் தடி 1 கோடி 100 கோடி. இன்ட்ரோ சீன்ல இன்னொரு ரொம்ப எனக்கு உறுத்துன சீன் நம்ம பிரபுதேவாவோட ஆக்டிங். யா படி அப்படின்னு உள்ள வருவாரு. டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்கா அப்படி வேற மாதிரி. உங்க பிசிக்க வச்சுட்டு நீங்களா வந்து பிரசாந்த் எங்க இருக்க வேண்டிய ஹேங் ஓவர் மாதிரி ஒரு படம் இருக்குயா. ஓகே ரைட் பிரசாந்த், ஓகே ரைட். என்னடா சீக்வன்ஸ் கூட ஒரு இதுல விட்டுறலானே. மைக் மோகனை வில்லனா வச்சுட்டாங்க பாருங்க. அதான் என்னாட்டி அப்செட் பண்ணவே முடியல. எப்படிதான் இவரை வில்லனா செலக்ட் பண்ணீங்க? தாடியை வளர்த்து கூலிங் கிளாஸ போட்டா எல்லாரும் வில்லன் நினைச்சுக்கிட்டாங்க. அவரோட வயசுல அவரு படத்துக்கே இன்னும் டப் பண்ணது கிடையாது. முதல்ல ஏன் டப்பிங்க டப் பண்ண வச்சுட்டு என் வயசே டப் பண்ண வச்சுட்டீங்களேடான்றவ. என் பேரே மைக் மோகன்ரா. மை நேம் இஸ் கல்யாணம் சுந்தரம் பட் நோ கல்யாணம்ன்ற மாதிரி. மை நேம் இஸ் மைக் மோகன் பட் நோ மைக். நான் இப்படி போட்டு சுத்தணும், போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி எதுக்கு? ஏன்னா இன்ட்ரெஸ்டெல்லார் மூவியா எடுக்க போறீங்க, போட்டு மக்களை வந்து இது பண்ணி அழகா ஒரு லைன் இருக்கு, அழகா சொல்லலாம். அந்த ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை சொல்லி இது பண்ணி ஸ்கிரீன் பிளேல விளையாடுங்கன்னா ஸ்டோரியில போட்டு குழப்பிக்கிட்டு மக்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆமா, இன்டர்மிஷன் வரையும் அவன் என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்களுக்கு ஸ்டோரி ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் லுக்க பார்த்துட்டு இது மல்டிவர்ஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்க, ஒருத்தவன் டைம் டிராவல்ரா அப்படின்னு ஒருத்தவன் கோட்டை பார்த்துட்டு தம்பிராமையா டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகம். தம்பி நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல மல்டிவர்ஸ் டைம் டிராவல் சொல்லிட்டு இருக்கேன், அவன் சிம்பிளா அப்பா பையன்ட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆதித்ய ரவிச்சந்திரனும் இவரோட நம்ம வெங்கட் பிரபுவோட ரியாக்ஷன் அங்க பார்த்துட்டு திரும்பி டபுளே பாக்குறாங்கன்ற மாதிரி உடம்ப தடமாக்கிக்கலாம். குட் பை டேக்லில ஸ்டோரி ஆரம்பிக்கவே இல்லை. அது வரையும் ஒரு நல்ல விஷயம். ஸ்டோரி சொல்றேன்னு குழப்பவே இல்லை. யூ ஆர் த வில்லன், யூ ஆர் த ஹீரோ, போய் அடிச்சுக்கங்கன்ட்டாங்க. சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஸ்டோரியை போட்டு குழப்பி எடுத்து இங்க வந்து முன்னாடி வந்து பின்னாடி வந்து வேற என்ன வந்துச்சுன்னே தெரியல. படத்துல வேற என்ன இருந்துச்சு? படத்துல வேற ஒண்ணுமே கிடையாது.
4 இளையராஜா பாட்டு, 2 இளையராஜா பாட்டு. அதுவே ஈவன் தம்பி எங்க அப்பாட்ட எல்லாம் போவேனா, நானே ரீமிக்ஸ் பண்ணி தரேன், சொர்க்கமே என்றால ஒரு பாட்டு போடுறோம். ஆமா. ஆனா சூப்பரா பண்ணிருந்தாங்க, பாட்டு செம்மையா இருந்துச்சு. ஐயோ இனிமேட்டு இப்போ ஓகே, இந்த வந்த படங்கள் ஓகே, இனிமேட்டு வர போற படங்கள் வந்து என்ன எப்படி இப்படி எல்லாம் பண்ண போறாங்க, இந்த யூனிவர்சிட்டில இருந்து அந்த யூனிவர்ஸ் எப்படி தாவ போறாங்கன்னு தெரியல எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லோகேஷ். தெரியல, ஒரு படம் எடுத்தமா விட்டமான்னு இல்லாம, முக்கியமா இந்த சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் எல்லாம் மன்னிக்கவே முடியல என்னால. நான் அதான் படம் பார்க்கும்போதே சொல்லிட்டு இருந்தேன், தோனி 6 அடிப்பாரு, விஜய் வில்லனை கொல்லுவாரு, படம் நல்லா இருக்குன்னு நினைச்சு எல்லாம் சிரிச்சிட்டே வெளியே வர போறாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி எல்லாம் தோனி 6 ஆடுச்சுன்னா கை தட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் ஒரு டெலிவிஷன்ல இருக்கீங்க தம்பி, ஒரு 10 நாள் ஆகட்டும், ரோஸ்ட் வீடியோ வருது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பிரேம்ஜி வந்து தெரிஞ்சு போச்சு, ரைட்டு வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து அப்பயே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். சரி இதான் வழின்னு சொல்லிட்டு நம்ம உயர்த்துவோம், ஹைப் ஏத்துவோம், போடு வீடியோ அப்படின்ற போட்டு தலைவன் மாசு தெரியுமா எப்படி, ஐயோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா மாஸ் பண்ணி இது பண்ணி வேற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி விட்டேன். அப்படி அவங்க குடும்பம் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுச்சு. என்ன ஒரே ஒரு இதுனா, யுவனா வந்து ஒரு கமர்ஷியலா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கமர்ஷியலா ஒரு பிஜிஎம் போட்டு நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு வந்து பிஜிஎம் ரொம்ப ஒர்க் ஆயிருந்துச்சு. கோட்டை விட்டுருவோம், கோட்டை ஏற்கனவே போட்டு துவச்சிட்டோம், ஒரு 2 மாசம் வச்சு செஞ்சாச்சு. ஆமா, இது உள்ளூர் ஓனா எப்ப வேணா அடிச்சுக்கலாம். இப்ப புதுசா கலையரங்கி இருக்கிற அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் தலை வந்து ஆதிக்கு வந்து டேட் கொடுக்கும் போதே எல்லா படத்தையும் கம்ப்ளீட்டா உட்காந்து பாத்துட்டு போல் இருக்கேன். என்னென்ன எடுக்கலாம், என்னென்ன டைலாக் எடுக்கலாம், இப்படி சீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கரைச்சு குடிச்சிட்ட மாதிரி இருக்கு. தாங்கல, தலைவலி வந்துருச்சுண்ணே ஒரு நேரத்துல. நான் ரெஃபரன்ஸ் இப்படியே என்னடா விடுங்கடா, ஸ்டோரிக்கு வாங்கடா, இங்க வாங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம இவர் நேரா ஒரு வக்கீல் வந்து நேரா வந்து லெட்டர் கொடுக்கறாரு. டியர் மேம், ரெட் டிராகன் இஸ் பேக் அப்படின்னு. ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் மேடம் அப்படின்ட்டு பேசுவாரு நம்ம சுனில். யாரா நீ சீஃப் ஜஸ்டிஸ போய் நேர்ல பாக்கணும்னா என்ன பண்ணுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். கத்தி பேசினா கேஜிஎஃப் வாய்ஸ் ஓவர் மாதிரி ஆயிருமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கிற இத பாருவீங்க, நம்ம பிரிசன் பிரேக்ல வர்ற ஜெயில் மாதிரியே இருக்கு. பின்னாடி வந்து நம்ம உசலம்பட்டி ரோடு தான் போகுது. மும்பை ஜெயில ஆல்காட்ராஸோட இத வந்து லாக்அப் ஜெயில வந்து கொண்டு வந்து அப்படியே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ், பிரிசன் பிரேக்கோட ரெஃபரன்ஸ். அடுத்து நம்ம ரெடின் கிங்ஸ்ல எல்லாம் 456 ஸ்குவிட் கேமோட ரெஃபரன்ஸ். 456ன்னு சொல்லிட்டு அவர் ஜெர்சில போட்டிருப்பாங்க. தீடாவோட ரெஃபரன்ஸ். இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பரான ஸ்டார்ட் அப். ஓகே வந்து சரி வந்து ஒரு ஏதோ பண்ணிருக்கோம். ஆமா நல்லா இருந்துச்சு ஓப்பனிங்லாம். சரி ஓகே, நம்ம தீனாலாம் பாத்துருக்கோம், செதற விட்டுருக்கோம். அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும். கண்ணாடி உடைச்சு அந்த கண்ணு தெரிகிற அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும்.